ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதியோட வீட்டை காட்டாங்க. அங்குள்ள போட்டோல ஒரு மனுஷன் இருக்காரு இல்லையா, அவர் தான் அந்த சக்தி வாய்ந்த மந்திரவாதி. அவரோட பேரு அபு. இப்ப அவர் இல்லாத நேரத்துல அவரோட அசிஸ்டன்ட் ஒரு சின்ன சாவி எடுத்து புக்ல மறைச்சு வச்சுட்டு அங்குள்ள சரக்கு எடுத்து அடிக்கலாமே பார்த்தா திடீர்னு வீட்டுல உள்ள கரண்ட் கட் ஆயிடுது. போதா குறைக்கு வெளியில யாரோ ஓடுற மாதிரி தெரியவும் இவனும் அதை யாருன்னு பாக்குறதுக்காக கையில ஒரு சின்ன டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வந்த அந்த வீட்டுக்கு பக்கத்துல அடர்ந்த சோளக்காடா இல்ல அந்த கரும்பு காடான்னு தெரியலங்க, அது மாதிரி ஒரு காடு இருக்கு. இப்ப அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு யாரோ கிட்ட கிராஸ் பண்ணி ஓடுற மாதிரி தெரிய அதை ஃபாலோ பண்ணிட்டு இவனு கொஞ்சம் உள்ள போனா அங்க உள்ள செடிகள்ல ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லங்க, அந்த அபுங்கிற சக்தி வாய்ந்த மந்திரவாதியை பத்திதான் அப்படியே கொலை செய்யப்பட்டு ஒரு மரத்து மேல மல்லாந்தபடி கிடக்குறாரு. அப்ப அவரை போயிட்டு அந்த பையன் லைட்டா டச் பண்ணுவான் பாருங்க, டக்குனு அவரோட தலை தேங்காய் மாதிரி அப்படியே உருண்டு கீழே ஓடிப்படுது. இப்படிதான் படத்தோட டைட்டியும் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அங்க பேசி கட் பண்ண அந்த மந்திரவாதி இறக்கிறதுக்கு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் காட்டாங்க. அதுல இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு பேய் ஓட்டிட்டு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். இப்ப இவ பயங்கரமா பேய் ஓட்டிட்டு இருக்கா. ஆப்போசிட்ல இருக்க அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கத்திய வச்சு நம்ம ஹீரோயினை கொல்ற ரேஞ்சுக்கு வந்துருவா. பார்த்தா இது எதுவுமே நிஜமில்லங்க, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரையும் சும்மா அப்படி நடிச்சு விளையாடிருக்காங்க. அப்ப அப்படி நடிச்சதெல்லாம் ஒரு பையன் வீடியோ எடுத்திருப்பா இல்லையா, அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட மாதிரி பாரு, நீ உண்மையாவே தீய சக்திகளை அடிக்கணும், அதுங்களோட போராடணும்னு நினைச்சினா ஒழுங்கா மசூதிக்கு போ, நல்லா பிரார்த்தனை பண்ணு, கடவுளை வேண்ட கத்துக்கோ. அதுக்கு பதிலா இப்படி எல்லாம் ஃப்ராட் பண்ணிட்டு தெரிஞ்சேன்னு வச்சுக்கோ, நீ ஒரு மந்திரவாதி மாதிரி ஆகணும்னு நினைக்கிறிய, அதான் அந்த அபு அவரை மாதிரி சத்தியமா உன்னோட வாழ்நாள் வரைக்கும் உன்னால மாற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிடுவான். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மந்திரவாதியை பார்த்தோம் இல்லையா, அபுன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரவாதி, அவரை மாதிரியே இவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதியா மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரியான சேட்டை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா போல. இப்பதெல்லாம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு வந்தா அங்க டிவில அந்த மந்திரவாதியை பத்தி தான் ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மந்திரவாதி கடந்த 15 வருஷத்துல எக்கச்சக்கமான நோயாளிகளோட நோயை குணப்படுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் ஏதோ ஒரு மந்திர தண்ணி ஒண்ணு வச்சிருப்பாரு போல, அதை குடிச்சா உடம்புல உள்ள எல்லா நோய் நொடிகளும் நீங்க போயிடுதான். இப்படி இதெல்லாம் சொல்லிட்டு அவர் எப்படி இந்த பேய்கள் எல்லாம் ஓட்டுறாரு அப்படிங்கிற விஷயத்துல டிவில டைரக்டா காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அவர் எப்படி சடங்கு பண்ணி அந்த பேயை ஓட்டுறாரோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் கை தூக்கி அவரை மாதிரியே பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த அபுவோட வீட்டுக்கு வெளியில எக்கச்சக்கமான மக்கள் அவரை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அதுல ஒரு ஆளுக்கு காலை நடக்க முடியாம ஊனமா இருக்கும், ஒரு எலுமையை பத்தி தான் முட்டிட்டு முன்னாடி இருக்கும். சோ அதை அவர் சரி பண்ணலாமே பாக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனோட அப்பா வந்துட்டு, ஏன்டி டைம் ஆயிடுச்சு தொழுக போகாம தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கிறேன்னு கேட்டா, இவ எது தேவையில்லாததா, அப்போ மக்களோட நோய்களை தீர்க்கிறாரு, அவங்களை குணப்படுத்துறாருன்னு சொன்னா, பாரு உடம்புல நோய்னா டாக்டர் தான் போயிட்டு பாக்கணும், அபுவை பார்க்க கூடாது. ஆனா அப்பா டாக்டர் சலையே குணப்படுத்த முடியாத அவங்க கைவிட்ட நோயாளிகளை கூட அபுதான்பா குணப்படுத்துறாரு. கடவுளே உங்ககிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமா, சரி எனத்தையே பண்ணி தொலை, எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுவாரு. அப்படி போனதுக்கு அப்புறம் மறுபடியும் டிவி ஆன் பண்ணி பார்த்தா அந்த மந்திரவாதி நடக்க முடியாம ஒரு மனுஷன் வீல் சேர்ல உட்கார்ந்துருந்தா இல்லையா, அவரோட காலை பிடிச்சி படக்குன்னு ஒரு திருவு தான் திருவுவாரு. அப்படி திருவுனதுவே அவரோட கால் கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு. அதை பார்த்துட்டு அங்குள்ள மக்கள் எல்லாம் அவ்வளவு ஆரவாரப்படுத்தி இந்த மந்திரவாதிய ஒரு கடவுள் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ண அந்த மந்திரவாதியோட வீட்டுக்கு வெளியில ஒரு அப்பாவும் பொண்ணு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு மாதிரி, அப்பா ஏதோ நமக்கு நிறைய பணம் தேவைப்படுதுன்னு சொன்னீங்க, ஆனா அதுக்காக எதுக்கு நம்ம அபுவை பார்க்க வந்திருக்கோம்னு கேட்டா, இவர் நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம், நீ வெளியில இரு நான் உள்ள போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு இவர் அந்த மந்திரவாதியை பாக்கிறதுக்காக தனியா உள்ள போயிடுவாரு. அப்ப அந்த டைம்ல அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுவாங்க, அந்த மந்திரவாதியோட வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு பழைய கொட்டக மாதிரியான ஒரு இடம் ஒண்ணு இருக்கும், அதாவது இந்த தொழுகிற இடம் ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு தொழுகலாமேன்னு அங்குள்ள பைப்ல அவளோட கை கால்லாம் கழுவிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு பக்கத்துல உள்ள அந்த பைப்பு தானாவே திறக்குது. அப்ப பார்த்தா ஆரம்பத்துல இந்த பொண்ணு பயந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த பைப்பை லாக் பண்ணிட்டு மறுபடியும் கை காலை கழுவிட்டு தான் இவளுக்கு பக்கத்துல பாருங்க ரத்த கலரியோட ஒரு கொடூரமான பேய் நின்னு இவளே பார்த்துட்டு இருக்கு. பட் இவன் நிமிந்து பார்க்கும்போது இப்ப அந்த பேய் காணும். இப்ப இதே டைம்ல இந்த பொண்ணோட அப்பங்காரையும் கூடவே இந்த மந்திரவாதியும் தான் காட்டுறாங்க. அப்ப இந்த மந்திரவாதி என்ன பண்றா பாருங்களேன், கொஞ்சம் பணத்தை ஒரு சின்ன பெட்டிக்குள்ள போட்டு அந்த பெட்டியை மூடி அதுக்கு மேல அந்த பயலோட கைய வச்சு ஏதோ சில மந்திர வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்து அப்படி இந்த பயலோட கையிலே ஒரு குத்து, ரத்தம் பொல பொல பொலன்னு ஊத்திட்டு இருக்கு. இவனும் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்கப்புறம் அந்த அபு தொடர்ந்து மந்திர வார்த்தைகளை சொல்ல சொல்ல அவனோட கையில இருந்த அந்த காயம் திடீர்னு மாயமா மறைஞ்சு போயிடுது. அதே டைம்ல அந்த பெட்டிக்குள்ள கொஞ்சம் பணம் தான் இருந்துச்சு இல்லையா, ஆனா இப்ப ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பெட்டி முழுக்க நிறைய பணம் இருக்கு. அப்ப அந்த பணத்தை பார்த்த பையன் இதுவே போதும், இதை வச்சு என் வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்த பேருக்கலாம்ல. ஆனா அவன் போகாம பேராசையில எனக்கு இன்னும் நிறைய பணம் வேணும், பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த பணத்துக்காக நான் என்னத்தை வேணாலும் தியாகம் பண்ண ரெடியா இருக்குன்னு சொல்லவும் மந்திரவாதியே சரி ஓகேன்னு ஒத்துக்கிறான். அதே டைம்ல வெளியில அந்த குட்டி பொண்ணு பத்தினா அல்லாஹ்வை நோக்கி பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பா. அப்ப மறுபடியும் பாருங்க அவளுக்கு பின்னாடி அந்த கொடூரமான பேய் நிக்குது, அவளை கொல்ற மாதிரியும் தெரியுது. அண்ட் எதுக்காக இந்த பேய் இந்த குட்டி பொண்ணை கொலை பண்ணுறா, மேபி அந்த அப்பங்கார சொன்னா இல்லையா, நான் அந்த பணத்துக்காக என்ன வேணாலும் தியாகம் போடுவேன், மேபி அந்த தியாகத்துக்காக அந்த பேய் இந்த குட்டி பொண்ணை கொலை பண்ணிடுச்சு போல. இப்ப கட் பண்ணா நைட் ஆகுது, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுகாரையும் அப்படியே தனியா நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்ப வழியிலே ஃப்ரெண்டுகாரையும் ஐயோ ஒரு விஷயத்த மாத்திட்டாண்டி, நான் உடனே போயிட்டு எடுத்துடுறேன், அது வரைக்கும் நீங்க சேஃபா நான் உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவா. அப்ப திடீர்னு ஹீரோயினை சுத்தி இருக்கிற அந்த லைட் எல்லாம் விட்டு ஏறிய கரெக்டா அந்த இடத்துக்கு கையில கத்தியோட அந்த மந்திரவாதி வருவாரு. வந்துட்டு ஹீரோயினை பார்த்து நீ என்கிட்ட திரும்பி வருவேன், ஒரு தலைக்கு ஒரு தலைன்னு சொல்லிட்டு டக்குனு அவரோட கழுத்தை கரன்னு அறுத்து தலையை துண்டாக்கிடுவாரு. அப்ப பார்த்துட்டு ஹீரோயினும் கத்துன்னு கத்திட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டுகாரையும் வந்துருவா. வந்துட்டு என்னடி ஆச்சு எதனை பார்த்து பயப்படுறான்னு கேட்டா இவனும் கை காட்டா. பட் இப்ப இவளோட ஃப்ரெண்டுகாரையும் பார்க்கும்போது அந்த மந்திரவாதியை காணும். இதனால ஹீரோயினும் குழப்பத்திலே நம்ம பார்த்தது கனவா
நடவா ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு அப்படியே நேரா வீட்டுக்கு வந்தா அங்க டிவில அந்த மந்திரவாதி மர்மமான முறையில இறந்து கிடத்தாரு. அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஆனா அந்த கொலைக்கான காரணத்தை இப்ப வரைக்கும் போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கும். அதை பார்த்து ஹீரோனும் ஷாக் ஆகுறா. இதுல அவ ஷாக் ஆகுற இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப அவ அப்பான்னு கூப்பிட்டு இருக்கா இல்லையா, இவர் ஆக்சுவலி இவளோட உண்மையான அப்பாவே கிடையாது, வளர்ப்பு அப்பா போல. இவளோட உண்மையான அப்பா யாருன்னா இந்த மந்திரவாதி அப்புதான். சோ இந்த உண்மையை இத்தனை வருஷமா என்கிட்ட சொல்லாம எதுக்காக மறைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட கேட்டா, அதுக்கு அவரு என்ன மன்னிச்சிருமா, நீ சின்ன வயசா இருக்கும் போதே உன்னோட அம்மா உன்னை என்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டாங்க. எக்காரணத்தை கொண்டு அந்த மந்திரவாதி தான் உன்னோட அப்பா அப்படிங்கிற விஷயமும் உனக்கு தெரியக்கூடாது, அவர் கிட்டையும் உன்னை நெருங்க விடக்கூடாதுன்னு உன்னோட அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. அதனால தான் இந்த உண்மை எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன்னு இவர் சொல்லுவாரு. ஆனா இந்த இடத்துல நம்ம ஹீரோனுக்கு ஒரு மேல பயங்கரமான கோவம். ஏன்னா தினம் தடவை இவளோட அப்பாவை பார்த்துட்டு இருந்திருக்கா. ஏன் அவரை மாதிரியே தானும் ஒரு மந்திரவாதி ஆகணும் அப்படிங்கிற லெவலுக்கு யோசிச்சுட்டு இருந்தா. பட் அப்படி இருக்கும் போது அவர் தான் இவளோட அப்பா அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருந்துமே அவன் போய் சொல்றான், அவன் ஏமாத்துக்காரன், அவனை நம்பாதன்னு தினம் இந்த மனுஷன் சொல்லிட்டே இருந்தா இல்லையா. அதனால என் அப்பா ஒண்ணு ஏமாத்தல, என் அப்பா ஒண்ணு போய் சொல்லல, நீங்க தான் என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காதீங்கன்னு அவரை கண்ணா படம் திட்ட. அவரும் அம்மா என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் தான் நான் செஞ்சேன், மத்தபடியா உங்களோட திங்ஸ் எதையுமே நான் தொடலன்னு சொல்லிட்டு இவளோட அம்மா கடைசி அவர்கிட்ட கொடுத்துட்டு போன சில பொருட்களை நம்ம ஹீரோன் கிட்ட கொடுப்பாரு. அப்ப ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பாக்ஸ்ல சில பேங்கிள்ஸ் இருக்கும், இன்னொரு கவர்ல இவளோட அம்மாவும் கூடவே அந்த அப்பாவும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான போட்டோ இருக்கும். அது கூடவே குழந்தையா இவ இருந்த அந்த போட்டோஸும் இருக்கும். அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றா. அதே மாதிரி தன்னோட அப்பாவோட இறுதி சடங்கு போகணும்னு சொல்லிட்டு நைட்டு யாருக்குமே தெரியாம இவளோட ஃப்ரெண்டும் கருத்து எஸ்கேப் ஆகி போலாமேன்னு பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்கு அப்துல் வந்துட்டு, ஹே நைட் டைம்ல நீங்க 2 பேரும் எங்க வெளியில போறீங்கன்னு கேட்டா இவங்களும் வர வழி இல்லாம உண்மையை சொல்லிடுவாங்க. அதனால அப்துலும் சரி பார்க்க பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக அவங்க கூடவே கிளம்பி ஹீரோனோட அப்பாவோட அந்த இறுதி சடங்குக்காக போயிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி வண்டியில புறப்ப திடீர்னு பாருங்களேன், ஹீரோனுக்கு பின்னாடி ஒரு குடும்பாட பெயின் நின்னுக்கிட்டு இவளோட பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கு. பட் அதை கேட்ட படக்கடை விட திரும்பி பார்த்தா இப்ப அந்த பெயை காணும். அதை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கேட்கிறா, அவங்களும் இல்லையே நாங்க எதையும் பாக்கலன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் நேரம் அந்த இறுதி சடங்கு நடக்கிற இடத்துக்கு வந்தா அங்க அந்த மந்திரவாதியோட அசிஸ்டன்ட் இருப்பான். அவன் நம்ம ஹீரோனை பார்த்ததுமே அந்த மந்திரவாதியோட பொண்ணு வதா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான் போல. அதனால அவன் நேரா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, இது மாதிரி அப்பாவோட அசிஸ்டன்ட் தான், அண்டவர் இறந்து போனது இந்த ஊருக்கே ஒரு பெரிய இழப்பு, அதனால அவருக்கு கடைசியா நீங்க ஏதாவது சடங்கு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா செய்யலாம்னு சொல்லவும் ஹீரோனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள வருவா. அப்ப பாருங்க இந்த மந்திரவாதியோட மகைவதா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே ஊர் மக்கள் எல்லாருமே எழுந்திருச்சு இவளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனும் அப்படியே இறந்து போன அப்பா பாக்குறதுக்காக வந்தா அங்க பாருங்க இவளுக்கு ஒரு இல்யூஷன் வந்திருக்கும் இல்லையா, இவளோட அப்பாவோட கழுத்து துண்டாய் போன மாதிரி. அதே மாதிரி தான் நிஜத்துல இவரோட கழுத்து துண்டா போயிருக்குது, அதை தைச்சு வச்சிருக்காங்க. இது இல்லாம அவரோட கையில ஒரு வித்தியாசமான சிம்பிள் இருக்கும், அதே மாதிரியான சிம்பிள் பத்தினா இப்ப நம்ம ஹீரோனோட கையில இருக்கு. சோ அதெல்லாம் அவன் நோட் பண்ணிட்டு கடைசி அப்பாவோட தலையில தண்ணி ஊத்தி அவருக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அவருக்கு பக்கத்துல ஒரு லேடி உட்காந்துருக்கா இல்லையா, இவ யாருன்னா அந்த மந்திரவாதியோட 3வது பொண்டாட்டி. இப்ப அதுக்கப்புறம் சீனை கட் பண்ணா பொழுது சாயுது. அந்த மந்திரவாதிக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்கையும் செஞ்சு அவரோட உடம்ப சவக்குழியில வச்சு அந்த அசிஸ்டன்ட் பைய பத்தினா ஏதோ மந்திரவாதி எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டு காரி கேட்டு, ஏண்டி நம்மளோட மதத்துல இப்படி எல்லாம் மந்திரம் சொல்லி அடக்கம் பண்ண மாட்டாமே, இவன் என்ன ஏதோ வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டா ஹீரோயினை தாண்டி எனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்றா. அதுக்கப்புறம் இந்த சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் பைய ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த காட்டும், அதனால நீ என் கூட வா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உடனே எங்கிட்ட கிளம்ப சொல்லுன்னு சொல்லவும் ஹீரோயின் யோசிச்சுட்டு, இல்ல அவங்க எனக்காக வந்திருக்காங்க, அவங்க மட்டும் எப்படி என்னால தனியா அனுப்ப முடியும், அதனால இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் இந்த வீட்டுல அவங்களை தங்க வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சித்திக்காரி கிட்ட கேட்டா அவனும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் சரி ஓகே நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு என்னோட வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு இவன் அந்த பைய கூட கிளம்பி போயிட்டு இருக்கேன். அந்த டைம்ல அந்த ஃப்ரெண்டுக்காரி அந்த பையன் கிட்ட மாதிரி, ஏண்டா அந்த பையன் ஏதோ ஹீரோனோட அப்பா அவளுக்காக எதையோ ஒண்ணு விட்டுட்டு போனதா சொன்னாரு, ஒருவேளை அவரோட மந்திர சக்திகளை ஹீரோனுக்கு கொடுப்பாரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டா இந்த சித்திக்காரி செம்மையா டென்ஷன் ஆயிரா. இந்த பாருங்க நான் உங்களை திட்ட வேண்டான்னு பாக்குறேன், திட்ட வச்சிடாதீங்க, எவ்வளவு சீக்கிரம் உங்களோட வேலையை முடிச்சுட்டு கிளம்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பி போடுங்க, இந்த இடத்துல பாக்குறதுக்கு எதுவும் கிடையாது, அதே மாதிரி என் புருஷனை பத்தி அதாவது அந்த மந்திரவாதியை பத்தி டிவில பாக்குறீங்களே அது எல்லாமே உண்மை கிடையாது, சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி போற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு இவ அவங்க 2 பேத்தையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு பழைய ரூமுக்கு வந்திருக்கா. அப்ப அந்த கூட உள்ள பையன்கிட்ட அப்பா இறந்து போறதுக்கு என்ன ரீசன், அவரோட தொழில் எதிரிகள் தான் அவரை கொண்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவனை இங்கே வெயிட் பண்ண நான் அதோ உடனே வந்துறேன்னு சொல்லிட்டு ஏதோ ரூம்குள்ள போவான். அப்ப அந்த டைம்ல பின்னாடி உள்ள அந்த ஸ்கிரீனை பாருங்க, அதுக்குள்ள யாரோ ஒரு ஆள் நிக்கிற மாதிரியும் அங்கிட்டு இங்கிட்டு அவங்க நடக்கிற மாதிரியும் தெரியுது. அதனால ஹீரோனும் யாரதுன்னு பாக்குறதுக்காக பொறுமையா அந்த ஸ்கிரீன் கிட்ட போறா. ஸ்கிரீனையும் தூக்கி பாக்குறா, அந்த இடத்துக்குள்ள யாருமே இல்ல. சரி யாருமே இல்லன்னு சொல்லிட்டு அதை மூடிட்டு மறுபடியும் இந்த பக்கத்துல இருப்பா. பின்னாடி பாருங்க மறுபடியும் இந்த ஸ்கிரீனுக்குள்ள யாரோ இருந்துகிட்டு இவளோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கு. அப்ப அவளும் திரும்பிட்டு அந்த ஸ்கிரீனுக்குள்ள இருக்கிற உருவத்தையே பாத்துட்டு இருக்க. திடீர்னு சைடுல இருந்து ஒரு குதிரை போய் பத்தினா அப்படியே ஹீரோனை அடிச்சு தூக்குது. அப்ப அதை பார்த்து பயந்தவா ஐயோ அம்மானு கத்திட்டு இருக்க. சத்தம் கேட்ட அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் பையன் வந்து பார்த்தா ஹீரோயின் பார்த்த அந்த பைய எப்ப காணோம். இப்ப அதுக்கப்புறம் அவனு நம்ம ஹீரோனோட கையில ஒரு புக்கை கொடுத்து, உன் அப்பாவுக்கு என்னாச்சு, அவருக்கு எப்படி இப்படிப்பட்ட சக்திகள்லாம் கிடைச்சது அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியணும்னா அவரோட மகளான நீ அவர் போன பாதையிலே நீயும் போகணும்னு சொல்றான். அவளும் புரியாம என்ன பாதை எந்த பாதையில நான் போகணும்னு கேட்டா அதுக்கு இன்னைக்கு நைட்டு எனக்கும் உன்னோட அப்பாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசிய இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன், அங்க போனாலே நீ எந்த பாதையை நோக்கி போகணும் அப்படிங்கிற விஷயம் உனக்கே தெரியும் சொல்லவும் இவளும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறா. இப்ப கட் பண்ண ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கார அந்த அப்துல் இருக்கா இல்லையா, அவன் முன்னாடி
முன்னாடி சீன்ல இந்த குட்டி பொண்ணு ஒரு இடத்துல பிரார்த்தனை பண்ணாலே அதே இடத்துல இவனும் தொழுக்கிறதுக்காக போறான். போறதுக்கு முன்னாடி பொதுவா அந்த மசூதியில எல்லாம் மைக் இருக்கும், அது மூலமா சில மந்திர வார்த்தைகளை சொல்லுவாங்க இல்லையா, ஓதுவாங்க இல்லையா, அதே மாதிரி இவனும் மைக் ஆன் பண்ணி ஓதலாமேன்னு பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்துட்டு என்ன பண்ற, இந்த இடத்துல யாரும் இது மாதிரி மைக்ல வந்து ஓத மாட்டாங்க, எங்களுக்குன்னு சில மரபுகள் இருக்கு, இங்க பூஜாரிகள் கூட கிடையாது, அதனால உனக்கு ஒரு வேளை பிரார்த்தனை பண்ணணும்னு தோணுச்சுன்னா மேல போ, மேல போயிட்டு தனியா பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லவும் அப்துல்லா என்ன அந்த ஆளு எப்படி வித்தியாசமா பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு அவனும் புரியாம முழிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி மைக்ல ஓததான் வேணாம்னு சொல்லிட்டான். இங்க பிரார்த்தனையாவது பண்ணுவோம் தொழுவோன்னு சொல்லிட்டு இவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த தொழுகை பண்ணிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அல்லாஹு அப்படின்னு சொல்லும் போது இவன் கூடவே சேர்ந்து இன்னொரு குரலும் அதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்கு. அப்ப அதை கேட்ட இவனுக்கா அல்ல உடம்பெல்லாம் பதறுது. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த தொழுகை பண்ணிக்கிட்டே இருக்க திடீர்னு திரும்பி பார்த்தா பக்கத்துல அந்த மந்திரவாதியோட தலை துண்டா போய் கிடக்குது. இவனே பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கு. அது மட்டுமா அங்க பாருங்க, இந்த பையன் அந்த செவுத்துக்கு முன்னாடி தான் தொழுகிட்டு இருப்பான். ஆனா இப்ப எழுந்திருச்சு பார்த்தா அந்த செத்து போன மந்திரவாதியோட சமாதிக்கு ஆப்போசிட்ல நின்று தொழுதுகிட்டு இருக்கேன். சோ அதை நோட் பண்ணவே இலே நான் இங்கிட்டு தானே இருந்தேன், எப்படா இங்கிட்டு திரும்புறேன், இது எப்படா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி செம்மையா குழம்பி போறான். அதுக்கப்புறம் நைட் அப்படியே அந்த ஃப்ரெண்டுகாரி பொண்ணு இருக்கா இல்லையா, அவகிட்ட நடந்த விஷயம் எல்லாத்த பத்தியும் சொல்றான். அடியே இந்த கிராமத்துக்குள்ள வந்ததுல இருந்தே நான் பாத்துட்டு இருக்கேன், இங்க இருக்கிறவங்களும் சரி இங்க உள்ள இடமும் சரி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா பக்கத்துல தொழுகு பண்றதுக்கான இடம் இருக்கு, பட் தொழுகிறதுக்கு யாரும் வரல. அதனால மைக்ல நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி ஓதுவோம் அதே மாதிரியே நானும் ஓதாமேன்னு பார்த்தா திடீர்னு இந்த இடத்துக்கு ஒருத்த வந்தா இங்கெல்லாம் ஓதக்கூடாதுன்னு சொல்றான், பிரார்த்தனை பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். அப்படி பிரார்த்தனையே பண்ணலன்னா எதுக்காக அந்த மண்டபத்தை கட்டி வச்சிருக்காங்க? சரி அவ்வளவு பெரிய மண்டபம் இருக்குல்ல, அதுல ஒருத்தராவது பிரார்த்தனை பண்ணாங்களா பாத்தியா? மண்டபத்தை விடு இந்த ஊர்லயே ஒருத்தன் கூட பிரார்த்தனை பண்ணி நான் பார்க்கவே இல்லையே. இது மட்டுமா, அந்த மந்திரவாதி செத்து போனப்போ ஒரு மனுஷனை சாதாரணமா மந்திரம் சொல்லி புதைக்கிற மாதிரியான ஒரு வேலையை அவங்க பண்ணல. ரொம்ப வித்தியாசமான வார்த்தைகளை சொன்னாங்க, வித்தியாசமான சடங்கெல்லாம் பண்ணாங்க. அது இல்லாம செத்து போன அந்த மந்திரவாதிக்கு ஊர் மக்கள் எல்லாருமே முத்தம் கொடுத்தாங்க, அவர் எப்படியாவது தொடரணும்னு முயற்சி பண்ணாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஊர் மக்கள் கடவுளை வணங்குற மாதிரி தெரியல. அதை தாண்டி இவங்க ஏதோ ஒரு அமானுஷத்தை வணங்குறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கேன். கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா. அப்ப அவகிட்ட ஃப்ரெண்டுக்காரி பேசலாமேன்னு பார்த்தா அவ கண்டுக்காம அவ பாட்டுக்கு போயிட்டு இருப்பா. அப்ப ஃப்ரெண்டும் சரிடா நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் அவகிட்ட போயிட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவளும் ஹீரோயின் தனியா ஒரு ரூமுக்கு போக அங்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் பையன் கொடுத்த அந்த புக்கை படிச்சிட்டு இருப்பா. அப்ப அவகிட்ட அந்த ஃப்ரெண்டுக்காரியே என்னென்னமோ பேசி பாக்குறா. பட் அவ இவளை சுத்தமா கண்டுக்காம இருக்கவும் இவ ஒரு கேமராவை எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி என்ன உன் அப்பா மாதிரி நீயும் மந்திரவாதியா மாறிட்டியா, இவ்வளவு மும்மரமா படிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேமரா ஓரமா வச்சுட்டு இந்த நெயில் கட் இருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்து வேணும்னே அவளோட கையை கட் பண்ணிக்கிறா. கட் பண்ணிட்டு ஐயோ என் கையில இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கு, அப்போட மகளே நீங்க தான் என்ன காப்பாத்தணும், என் கையில உள்ள அந்த காயத்தை குணப்படுத்தணும்னு சொல்லவும் அங்க நம்ம ஹீரோனை பாருங்க, முன்னாடி சீன்ல இந்த குட்டி பொண்ணோட அப்பங்கானோட கையை அந்த மந்திரவாதி அபு சரி பண்ணிருப்பா இல்லையா, குணப்படுத்திருப்பா இல்லையா, அதே மாதிரியான மந்திரத்தை சொல்லி இப்ப இந்த ஃப்ரெண்டுகாரியோட காயத்தை அவ குணப்படுத்திட்டு இருக்கா. இப்ப இந்த டைம்ல வெளியில இந்த ஃப்ரெண்டுகார தனியா இருக்கப்போ இந்த சித்திக்காரி யாருக்கும் தெரியாம ஏதோ ஒரு ரூமுக்கு போயிட்டு டா இதை சாப்பிடு, எக்காரணத்தை கொண்டு இந்த ரூமை விட்டு வெளியில வராதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருப்பா. சோ இவன் நோட் பண்ணிட்டு யாருகிட்ட இந்த அம்மா பேசுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவன் பொறுமையா அந்த ரூமோட கண்ணாடி வழியா எட்டி பார்த்தா அந்த ரூமுக்குள்ள யாரையுமே காணோம். அப்ப திடீர்னு ஹீரோயின் பின்னாடி வந்துட்டு டேய் இங்க என்னடா பண்ற, எதனா வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னு கேட்டா இவன் ஷாக் ஆயிட்டு எது நீ இங்க இருக்கியா, அப்ப உள்ள ரெனி கூட இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சி அந்த ரூமுக்குள்ள ஓடி வந்து பார்த்தா அங்க இந்த ஃப்ரெண்டுகாரி கூட உட்கார்ந்துருந்த நம்ம ஹீரோயினை காணுங்க, அவன் மாயமா மறைஞ்சு போயிட்டா. அப்ப அதை பார்த்து ஷாக் ஆனவளும் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருப்பா இல்லையா, அதுல ஹீரோயினோட உருவம் ரெக்கார்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அந்த உருவத்தை காணும். இவன் மட்டும் தான் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஐயோ இதுக்கு மேல அந்த வீட்டுல இருக்கவே கூடாதுப்பா, காலையில விடிஞ்சதுமே இங்கிறது கிளம்பி நம்மளோட வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி போயிடலாம்னு சொன்னா ஹீரோயின் எந்த வீட்டுக்கு, நாளை எந்த வீட்டுக்கு வரல, ஏன்னா என்னோட அப்பா எந்த பாதையில பயணிச்சாரு அப்படிங்கிற விஷயத்த அவரோட அசிஸ்டன்ட் எனக்கு காட்டுறதா சொல்லிருக்கான், அதனால அந்த விஷயம் தெரியாம நான் எங்கேயும் வரதா இல்லன்னு இவ சொல்றான். அப்ப ஃப்ரெண்டும் அப்பா ஃபாலோ பண்ண பாதையா, என்ன பாதை, அதுக்கான பதில் உன் கையில இருக்க அந்த புக்ல தான் இருக்கா, அதை கொடு நான் அது என்ன புக்னு பாக்குறேன், அது இஸ்லாத்துக்கு எதிரா இருக்கா அப்படிங்கிற விஷயத்த செக் பண்ணி பாக்குறேன்னு சொல்லவும் ஹீரோயின் இல்ல இல்ல இந்த புக்ல நான் தரமாட்டேன், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இப்ப எங்கிறது கிளம்பி போயிடுங்கன்னு சொல்லவும் இப்ப அவங்களுக்கு என்ன பண்றதே தெரியலங்க. இப்ப இந்த டைம்ல இதே வீட்ல இந்த சித்திக்காரி ஒரு ரூமுக்கு போயிட்டு சாப்பாடு கொடுத்துருப்பா இல்லையா, அது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பையனுக்கு. ஆனா அந்த பையன் நிறைய வித்தியாசமான நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் அப்புறம் நிறைய இந்த மந்திரம் எழுதின பேப்பரை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த பையன் வேற யாரும் கிடையாது, இந்த சித்திக்காரியோட பையன் தான், அம்மான்னு தான் கூப்பிடுறான். பட் எதுக்கு இந்த பையனை ரகசியமா அந்த அம்மா வச்சிருக்க அப்படிங்கிற விஷயம் இப்ப வரைக்கும் தெரியலங்க. இப்ப கட் பண்ணா அந்த சித்திக்காரி பெட்ல படுத்து தூங்கிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு அவளோட பெட்ஷீட்டை பிடிச்சி யாரும் இழுக்கிற மாதிரி தெரிய அதை பார்த்துட்டு இவளும் கண் முடிச்சு யாரான்னு திரும்பி பார்த்தா அங்க யாரும் முக்காட போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அவளு யாருன்னு சொல்லிட்டு பொறுமையா கிட்ட போயிட்டு அந்த துணியை தூக்கி பார்த்தா உள்ள அந்த குட்டி பையன் உட்காந்துருக்கான். அவங்க கிட்ட என்னடா ஆச்சு, ஏடா இங்க உட்காந்துருக்கேன்னு கேட்டா அவன் அம்மா அப்பா வந்தாருமா, அவர் இந்த ரூம்ல தான் இருக்காருன்னு சொல்லவும் இவனும் இது அப்பாவான்னு சொல்லிட்டு லைட்டா துணியை தூக்கி பார்த்தா வெளியில செத்து போன ஹீரோட அப்பங்கிற பத்தினா நேரா அந்த ரூமுக்குள்ள வரான். அப்ப அவனை பார்த்த சித்திக்காரியும் அடே இங்க இருக்க கூடாதுரா, இப்ப நமக்கு கேமரா நாட் கூப்பிடறப்போ திடீர்னு இப்படி ஒரு கொடூரமான உருவம் பத்தினா அந்த சித்திக்காரியை பார்த்து ஒரு கத்தும் பாருங்க, அவள்தான் அவன் அரண்டு போயிடுவா. ஆனா பயப்படாதீங்க, இது எல்லாமே இந்த சித்திக்காரிக்கு வந்த கடவு தான். இப்ப கட் பண்ணா இதே டைம்ல நம்ம ஹீரோனும் கூடவே அந்த அசிஸ்டன்ட் பையன், ஆக்சுவலி அவனோட பேரு லிங்கா, அசிஸ்டன்ட்னு வாயில வர மாட்டேங்குதுங்க. சோ அந்த பையனும் ஒன்னா சேர்ந்து இது ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கு, அந்த மலையோட அடிவாரத்துக்கிட்ட வராங்க. அப்ப ஹீரோனும் இது என்ன இடம் கேட்டா இந்த இடத்துல இருந்து தான் அவனோட அப்பா அவரோட பாதையை கண்டுபிடிச்சாரு. சோ அவருக்கு என்னாச்சு, அவர் எப்படி இறந்தாரு, அவருக்கு எப்படி இந்த சக்திகள் எல்லாம் கிடைச்சதுன்னு உனக்கு தெரியணும்னா
நீ உன்னோட பொறுப்பை உணரணும்னு சொல்லிட்டு இந்த பையன் நம்ம ஹீரோனை ஒரு இடத்துல உட்கார சொல்லிட்டு ஒரு ஷார்ப்பான கட்டு எடுத்து சதக்கு நம்ம ஹீரோனோட கையில ஒரு குத்து, கால்ல ஒரு குத்து, குத்துனதுமே ரத்தம் பொல பொல பொலன்னு ஊத்திட்டு இருக்கு. பட் அந்த டைம்ல கூட ஹீரோன் கிட்ட இல்ல விடாத, நான் சொல்ற மந்திர வார்த்தைகளை அப்படியே திருப்பி சொல்லுன்னு சொல்லவும் ஹீரோனும் அந்த வார்த்தையில திரும்ப திரும்ப அப்படியே சொல்லிட்டே இருப்பா. அப்படி சொல்ல சொல்ல இவனுக்கு சில இல்யூஷன் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுல இந்த சித்திகரியோட பையன் இருக்கா இல்லையா, அவன் அந்த மந்திரவாதியோட துண்டுப்பட்ட தலையை கட்டி பிடிச்சிட்டு என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு அழுதுருப்பேன் போல. அந்த விஷயம் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அந்த இதெல்லாம் வந்து கடைசியா நம்ம ஹீரோயின் அப்படியே குனிஞ்சு கீழே பார்த்தா இவனோட கையிலயும் காலையும் ரத்தம் வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த ரத்தத்தை ஒரு கொடூரமான சாத்தான் நக்கி நக்கி ஜாமால் தின்னுகிட்டு இருக்கு. இப்ப கட் பண்ணா இதே டைம்ல அந்த குட்டி பையன் பத்தினா அவனோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருப்பான். அப்ப வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேட்கவும் இவன் அந்த ஜன்னல் வழியா வெளியில எட்டி பார்த்தா முன்னாடி நம்ம ஹீரோயின் கையில ரத்தத்தோட அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. இந்த குட்டி பையனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அண்ட் பின்னாடி இந்த லிங்கா பத்தினா ஏதோ ஒரு மந்திர வார்த்தைகளை சொல்லி தீர்த்தத்தை அப்படியே ஹீரோயின் மேல தெரிஞ்சுக்கிட்டு இவனு பின்னாடியே போயிட்டு இருக்கான். இங்க மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற சந்து பொந்து தெருன்னு எல்லா பக்கமும் கூட்டு போயிட்டு இருக்கான். அண்ட் இவன் அப்படி வித்தியாசமான சில விஷயம் எல்லாம் பட்டா இல்லையா, இது அந்த ஊர் மக்களும் பார்த்துட்டு அதை பெருசா எடுத்துக்கல, ரொம்ப சாதாரணமா தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணா வீட்டுல இருந்து அப்துல் பையன் எப்ப காலையில விடியும் எப்ப அந்த ஊரை விட்டு ஹீரோனை கூட்டிட்டு போலாம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப திடீர்னு பக்கத்து ரூம்ல இருந்து அந்த குட்டி பையன் மாதிரி இல்ல அவளால உன்ன அந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போக முடியாது, அவளோட உடம்புக்குள்ள ஒரு தீய சக்தி போயிடுச்சுன்னு சொல்லவும் இவனும் கிட்ட வந்துட்டு டே தம்பி நீ யாரு, இது எப்பறா உனக்கு தெரியும் கேட்டா அவனும் வெளியில வரான். பார்த்தா அந்த பையனோட ஒரு கால் பத்தினா முடியாம போயிருக்கு, ஊனமா இருக்கான். அண்ணன் வந்துட்டு நீங்க மட்டும் அவளை தடுத்து நிப்பாட்டலனா அவளோட உடம்புக்குள்ள தீய ஆத்மா போயிடும், அதுக்கப்புறம் அபு எப்படி மாறினாரோ அதே மாதிரியே இவனும் மாறிடுவான்னு சொல்றான். சொல்லிட்டு இந்த கிராமத்தை பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ அசான் ஓதணும், அதுவும் இந்த மொத்த கிராமத்துக்கும் கேட்கிற மாதிரி அசான் ஓதணும், அப்படி ஓதுனா தான் உனக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வரும்னு சொல்லவும் இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இந்த பழைய பில்டிங் இருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கு போயிட்டு மைக்ல இந்த அசான ஓத ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் தூக்கத்துல கண்ணு முடிச்சு பார்த்தா அவளோட கையிலயும் காலையும் அந்த கத்தி குத்துறதுக்கான அடையாளம் இருக்கு. பட் இவ்வளவு நேரம் அவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயமே அவளுக்கு தெரியல. அதனால அவளும் பயந்து போயிட்டு தொழுகலாமேன்னு சொல்லிட்டு இவளும் எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கிற அதே டைம்ல அந்த பில்டிங்ல நம்ம அப்துலும் பத்தினா தொழுகை ஸ்டார்ட் பண்ணிருப்பான். அந்த அசான ஓத ஆரம்பிச்சிருப்பான். அப்படி ஓத ஓத அந்த சத்தத்தை கேட்க முடியாம நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் காதை முடிக்கிறா, இன்னொரு பக்கம் இந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை வருது. அது என்னன்னா ஒரு குழந்தைக்கு அந்த சத்தத்தை கேட்டு வாயில இருந்து ரத்தம் வருது, இன்னொருத்தருக்கு காதுல இருந்து ரத்தம் பல பல ஊத்திட்டு இருக்கு, இன்னொரு லேடிக்கு மூக்குல இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. அந்த ஒரு கடையில பெட்டில நிறைய பணம் இருக்கும், அந்த பணம் மொத்தமா கருகி போகுது, புழுமிச்சு போகுது. இப்படி ஒரே ஒரு பக்கம் கலவரமா போயிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம அப்துல் அந்த மைக்ல ஓதிட்டு இருப்பா இல்லையா, அப்ப திடீர்னு அவனோட கழுத்தை பிடிச்சு அந்த கொடூரமான பேய் பத்தினா நெருக்க ஆரம்பிக்குது. இதனால தொடர்ந்து வேணால அந்த மைக்ல ஓத முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான். கடைசியா கீழே வந்து ரத்தமா வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்ப அதே டைம்ல ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டு கறி வந்துட்டு அடியே உனக்கு என்னடியாச்சு ஏன்டி இப்படி கத்திட்டு இருக்குன்னு கேட்டா அவ இல்ல நம்ம பிரார்த்தனை பண்ணும் வாங்கறது போலன்னு சொல்லிட்டு வேக வேகமா அவங்களும் அப்துல் இருக்கிற அதே இடத்துக்கு வராங்க. வந்துட்டு அவனுக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அப்ப அவனும் அதே வார்த்தையை தான் சொல்றான், இல்ல இங்க ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஃப்ரெண்டுகாரனும் பின்னாடியே நம்ம ஹீரோனும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டுகாருக்கு பீரியட்ஸா இருக்கிறதுனால அவன் மட்டும் அந்த மண்டபத்துக்கு வெளியில உட்காந்துருப்பா. அப்ப நம்ம ஹீரோனும் அந்த பையனும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க அந்த குட்டி பையன் பார்த்துட்டு இருக்க. அங்க திடீர்னு பாருங்க ஹீரோனுக்கு என்னாச்சுனே தெரியல, சரசரன்னு அங்க இருக்கிற கூரை மேல குரங்கு மாதிரி ஏற ஆரம்பிச்சிருவா. அதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸும் அடியே உனக்கு என்னடி ஆச்சுன்னு கேட்டா திடீர்னு திரும்பி ஒரு கத்துவா பாருங்க, இவங்க அரண்டு போயிடுவாங்க. அதே டைம்ல இந்த குட்டி பையன் இருக்கா இல்லையா அவன் மேல பாஞ்சு அவனோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு நம்ம ஹீரோனோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பேய் பத்தின இவனை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனோட சித்திகாரி வந்துட்டு ஹீரோனை அப்படியே அடிச்சு தள்ளிட்டு உன்னை எச்சரிக்கிறேன், இதுக்கப்புறம் என் பையன் கிட்ட நெருங்குற வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படி சொன்னதுமே ஹீரோனோட உடம்புக்குள்ள இருந்த அந்த பேய் பத்தின வெளியில போயிடுது. அண்ட் இங்க அவ என்ன பண்ணா அப்படிங்கிற விஷயமே அவளுக்கு ஞாபகத்துல இல்ல. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடையுது, ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோனோட வீட்டு கதவை தான் தட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்டுக்காரனு கதை ஓபன் பண்ணா நேர்ல நம்ம லிங்கா தான் நிக்கிறான். இப்ப அவன் அந்த பையன் கிட்ட ஏடா உங்ககிட்ட படிச்சு சொன்னல அந்த மைக்ல அசானா ஓதாதன்னு, அப்ப எதுக்குடா ஓதுன, உன்னால பாரு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம். பாரு அண்ட் இன்னொரு விஷயம், இங்க எங்களுக்குன்னு சில மரபுகள் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா அங்க இருக்கிறதா இருங்க, இல்லாட்டி இப்பவே இந்த ஊரை விட்டு கிளம்பிருங்க. நான் கிளம்பிருங்கன்னு சொன்னது உன்னையும் உன்னோட ஃப்ரெண்டையும் மட்டும்தான், ஹீரோயின் இல்ல, அவன் எங்களுக்கு தேவை, அவன் அந்த ஊர்ல இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் மொத்த பேர் அந்த இடத்த விட்டு கிளம்ப. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் மத்தவங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. அப்ப ஹீரோயின் அந்த பையனை பார்த்துட்டு இந்த பையன் யாருன்னு கேட்டா இந்த பையன் நம்ம ஹீரோனோட அப்பாவோட 2வது மனைவிக்கு பிறந்த பையனா. பட் அந்த 2வது மனைவி இறந்து போறதுனால அதுக்கப்புறமா அவங்களோட பிள்ளைய 3வது மனைவி இந்த சித்திகரை தான் 5 வருஷமா வளர்த்துட்டு இருக்காங்களா. சரி இவனை எதுக்கு யாருக்கும் தெரியாம இந்த ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்டா ஏன்னா இந்த பையன் பிறக்கும் போதே ஊனமா ஒரு கால் ஊனமா பிறந்திருக்கான். பட் இந்த ஊனமான காலை இந்த அபுவாலே சரி பண்ண முடியலையா. அப்படி சரி பண்ண முடியல அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சா இந்த மந்திரவாதியை ரொம்ப கேவலமா நினைப்பாங்க இல்லையா. அதனால தான் இந்த ஊர் மக்களுக்கே தெரியாம இந்த பையனை தனியா ஒரு ரூம்குள்ள போட்டு அவன் அடைச்சு வச்சிருக்கான். அண்ட் இவன் பிறந்த கொஞ்ச நாள்லயே இவனோட அம்மா அதாவது அந்த 2வது மனைவி பத்தி தான் இறந்திருக்காங்க. பட் அப்படி இறந்தவங்களோட சடலத்தை கூட இந்த பையன் பார்க்கவே இல்லையா. அப்பதெல்லாம் கேட்டு ஹீரோனும் சரி இதெல்லாம் இருக்கட்டும், என்னோட அப்பாவை கொன்னது யாரு அதை நான் கண்டுபிடிச்சே தீரணும்னு இவ சொன்னா பதிலுக்கு அந்த குட்டி பையன் உனக்கு இன்னுமா புரியல, நீ நினைக்கிற மாதிரி அப்போ ஒண்ணு அவ்வளவு நல்லவன் கிடையாது, அவ ஒரு கேடு கட்டவன் சொன்னா இவ கடுப்பாயிட்டு இல்ல அவர் எந்த தப்பு செய்யல எல்லா தப்புக்கும் நீதாண்டா காரணம்னு சொல்லிட்டு மூக்குல ரத்த வளைஞ்சபடி வித்தியாசமா பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே ஒன்னா சேர்ந்து ஹீரோன் கிட்ட அடியே இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்லயே இருக்க வேண்டாம்,
தாண்டி வாங்குறது போயிடலாம்னு எவ்வளவு கூட்டு பாக்குறாங்க. பட் அவ கடைசி வரைக்கும் அவளோட ரூம் கதவை திறக்கவே மாட்டேங்கிறா. அப்ப அதே டைம்ல அந்த இடத்துக்கு அந்த குட்டி பையன் வந்துட்டு உங்கள்கிட்ட சில உண்மைகளை நான் சொல்லணும்னு சொல்லிட்டு இது மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே அபுவுக்கு கடமைப்பட்டிருக்காங்க, அவரை சார்ந்திருக்காங்க. அதனாலதான் நீ இன்னைக்கு மைக்ல இந்த மந்திர வார்த்தைகளை ஓதும் போது இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே பாதிக்கப்பட்டாங்க. இது இல்லாம நான் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த அபு என்ன நல்லா சேட்டப்படுறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே நோட் பண்ணேன். அவர் அப்பப்ப சில சடலங்களை யாருக்குமே தெரியாம ஒரு பேஸ்மெண்ட் கொண்டு போவாரு. சோ அதையெல்லாம் வச்சுதான் அவர் ஒரு சாத்தான வழிபட்டு அதன் மூலமா தான் அந்த சக்திகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாரு. இந்த ஊர் மக்களையும் குணப்படுத்துறாரு அப்படிங்கிற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு அந்த பேஸ்மெண்ட்டை இவங்கள்ட்ட காட்டுறதுக்காக ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அண்ட் ஸ்டார்டிங் சீன்ல இந்த அசிஸ்டன்ட் பையன் ஒரு புக்ல சாவி ஒண்ணு வச்சிருப்பா இல்லையா, அந்த சாவியை இவன் எடுத்து அங்க ஒரு ரகசிய டோர் இருக்கும், அந்த டோர் ஓபன் பண்ணி இதுதான் இந்த பேஸ்மெண்ட். ஆனா அது வரைக்கும் நானே இந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போனதில்லைன்னு சொல்லவும் இவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் அந்த வாசல்ல நிக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் மட்டும் இந்த ரூமுக்குள்ள போவாங்க. அப்படி போறப்போ அந்த ஃப்ரெண்டுகாரி பத்தி தான் நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே அந்த கேமராவில ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பா. அப்ப முன்னாடி தான் அந்த ஃப்ரெண்டுகாரன் போயிட்டு இருப்பா இல்லையா, அவங்கிட்ட டேய் கொஞ்சம் பொறுமையா போடா, வேகமா என்ன விட்டுட்டு முன்னாடி போயிடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. பட் அந்த பையன் கேட்காம டக்குனு முன்னாடி போக அதை பார்த்துட்டு இவ்வளவு ஸ்கிரீனை வளர்க்கிட்டு அடுத்த ரூமுக்கு போனா திடீர்னு அந்த ரூமுக்குள்ள இருந்த அந்த ஃப்ரெண்டுகாரனை காணோம், எங்க போனானே தெரியல. அப்ப அதேரியில எதையோ ஒண்ணு துணி போட்டு மூடி வச்சிருக்கிறத அவ பார்த்துட்டு அது என்னதுன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அது அந்த அப்பாவோட போட்டோ தான். கையில ஏதோ ஒரு மாலை வச்சிட்டு இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அதை பார்த்துட்டு அந்த துணியை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் மறுபடியும் இந்த பக்கம் திரும்பினா திடீர்னு அந்த மாலை பிஞ்சு மணி எல்லாம் கீழே விழற மாதிரி இருக்கு. அப்ப எல்லாத்தையுமே கேமராவில ரெக்கார்ட் பண்ணிட்டு பொறுமையா அந்த கேமராவை இந்த பக்கமா திருப்பினா அங்க அந்த வெள்ளை துணியை பொத்திட்டு யாரோ ஒரு ஆள் அங்க உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அதை பார்த்தவ யாருதுன்னு சொல்லிட்டு பொறுமையா கிட்ட போனா திடீர்னு அந்த உருவம் எழுந்திரிச்சு வந்து இப்படி இவளை பிடிக்கிறதுக்காக வருமா. அவள் தான் கத்துன்னு கத்துறாவ. அப்ப சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு அந்த ஃப்ரெண்டு காரும் வந்துட்டு அடியே என்னடி ஆச்சுன்னு கேட்டா இவ்வளவு அங்க பாருங்க கை காட்டுறா. பட் இப்ப பார்த்தா அந்த இடத்துல எந்த உருவமும் இல்ல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு காரும் சரிவா அங்க எதுவும் இல்ல, நம்ம அடுத்த ரூமுக்கு போலாம்னு சொல்லிட்டு அடுத்த ரூமுக்கு போனா அங்க மரப்பலகையிலே ஒரு பழைய டோர் ஒன்று இருக்கும். அந்த டோர் ஓபன் பண்றதுக்கான சாவி தான் அந்த புக்ல இருந்திருக்கும் போல. இப்ப அந்த சாவியை போட்டு பொறுமையா லாக்க ரிலீஸ் பண்ணிட்டு அந்த டோரை லைட்டா ஓபன் பண்ணா திடீர்னு இந்த டோரோட கேப்புக்குள்ள இருந்து ஏகப்பட்ட பேய்களோட கைகள் பத்தினா இவங்களை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்ப அதை பார்த்து இவங்களும் ஏன் ஆயோ எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிட்டு இருக்க திடீர்னு பத்திட்டு அந்த பேஸ்மெண்டோட அந்த கேட் பத்தினா லாக் ஆடுது. அந்த போதா குறிக்கு பொறுமையா அவங்க பின்னாடி திரும்பி பார்த்தா எக்கச்சக்கமான பிணங்களை குனிஞ்சு மண்டிட்டபடி அப்படியே இவங்களை நோக்கி படுத்துட்டு இருக்கு. அதை பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மரண பயத்துல இருக்காங்க. அதுல இந்த ஃப்ரெண்டுகானுக்கு இந்த கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி போல. அதனால தொடர்ந்து கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்க திடீர்னு கதவு திறக்குது. உடனே விட்டா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரூம் விட்டு தெரிச்சு ஓடி போயிடுறாங்க. அந்த நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே அந்த கேமராவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப கட் பண்ணா இதே டைம்ல நம்ம ஹீரோயின் மட்டும் பாத்தீங்கன்னா தன்னந்தனியா அந்த கிராமத்துக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப இவன் நடந்து வரத பார்த்துட்டு மொத்த கிராம மக்களும் பாத்தீங்கன்னா அப்படியே ஹீரோயின் ரவுண்ட் கட்டுறாங்க. அதுலயும் ஒரு லேடிக்கு பாத்தீங்கன்னா ஒரு கை ஊனமா கை முடியாம இருக்கும். அப்ப அவங்க பொறுமையா கிட்ட வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த அப்போ எப்படி அந்த மந்திர வார்த்தைகளை சொல்லி நோயாளிகள் எல்லாம் குணப்படுத்துவாரு அதே மாதிரியே இவ்வளவு மந்திர வார்த்தைகளை சொல்லி அப்படியே அந்த அம்மாவோட கையை பிடிச்சிருந்தா டக்குனு அந்த அம்மாவோட ஊனமான கையை பத்திதான் சரியாயிடுது. அப்ப அதை பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாருமே எங்களோட நோயை குணப்படுத்துக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே பார்த்து அந்த குட்டி பையன் பத்தினா நேரா அந்த சித்திகாரி அதாவது இவனோட அம்மா இருக்கா இல்லையா அவகிட்ட போயிட்டு அம்மா மறுபடியும் அந்த ஆத்மா திரும்பி வந்துருச்சு, நம்ம இதுக்கப்புறம் அந்த கிராமத்துல இருக்க கூடாது, இப்ப நமக்கு எடுத்து போயிடலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறேன். அதை கேட்டு அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டு இருப்பாங்க. அப்ப அதே டைம்ல பேஸ்மெண்ட்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்தாங்க இல்லையா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு. இப்ப அவங்க நம்ம ஹீரோயின் கிராமத்துக்கு நடுவுல நிக்கிறத பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் தள்ளி விட்டுட்டு இங்கிருந்து போங்க, அவளை என்ன பண்றீங்க, அவளை விடுங்க, அவளை நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொன்னா அதை கேட்ட ஊர் மக்களும் அந்த லிங்கம் பத்தி தான் ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல அவ எங்களுக்கு தேவை, அவளால மட்டும்தான் எங்க நோய் நொடிகள் எல்லாத்தையுமே குணப்படுத்த முடியும், எங்களை செழிப்பா பாத்துக்க முடியும், அதனால ஒழுங்கா நீங்க எங்கிறது போயிடுங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல இந்த அப்துல் பையன் கேட்கவே மாட்டேங்கிறான். ஹீரோயினை கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றான். பட் அவளோட உடம்புக்குள்ளதான் அந்த சாத்தான் இருக்கு இல்லையா, குடமான சாத்தான் இருக்கு இல்லையா, அது இப்ப இவன் சொல்றதெல்லாம் கேட்கவே மாட்டேங்குது. இல்ல நான் இங்கதான் இருப்பேன், இந்த ஊர் மக்களுக்கு நான் தேவைன்னா அதுவும் அதே வார்த்தையை சொல்ல ஊர் மக்களுக்கு அது தோதா போயிடுது. அதனால ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அவங்க அடிச்சு அமுச்சு விட்டுருவாங்க. இப்ப இதனால இந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா இதுக்கு மேல நம்ம 2 பேத்தால மட்டும் ஹீரோயினை கட்டுப்படுத்த முடியாது, அவளை காப்பாற்ற முடியாது, அதனால நீனா அப்புறம் இந்த சித்திகாரி அந்த குட்டி பையன் இப்படி எல்லாருமே இந்த ஊரை விட்டு வெளியில போயிட்டு யாரையாவது உதவிக்கு கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறமா ஹீரோயினை காப்பாத்தலாம், அதுக்கப்புறமா அந்த ஊரை விட்டு நம்ம வெளியில போலாம்னு சொல்லிட்டு இவங்க அந்த குட்டி பையனை சித்திகாரியும் தேர்னா அவங்கள காணோம், அவங்க ஆல்ரெடி எஸ்கேப் ஆயிட்டாங்க. அண்ட் இதே டைம்ல இந்த லிங்காவும் ஊர் மக்களும் ஒன்னா சேர்ந்து அப்படியே நம்ம ஹீரோயினை ஒரு கடவுள் மாதிரி கும்பிட்டு இருக்கேன். முன்னாடி சீன்ல எப்படி அவளோட கையில இந்த கத்தி வச்சு குத்துறாங்களோ அதே மாதிரியே இப்ப இந்த லிங்கா பாய் பத்தினா மறுபடியும் கத்தி வச்சு குத்துறான். அப்படி குத்தும் போது நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறான், பாரு இப்ப உனக்குள்ள அந்த சாத்தானோட சக்தி இருக்கு, அந்த சக்தியில மட்டும்தான் நீ பயன்படுத்தணும், அதுக்கு மாறா அந்த சாத்தானை கட்டுப்படுத்தாம நீ விட்டுட்டேன்னா அந்த சாத்தான் மொத்தமா உன் உடம்பை எடுத்துக்கும், அதுக்கப்புறம் நீயே நினைச்சாலும் அந்த சாத்தான் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, உன் உடம்ப உன்னால காப்பாத்திக்க முடியாது, சோ கட்டுப்பாடு விடுறது, அந்த சாத்தான உன்னை கட்டுப்படுத்த விட்டுறாதன்னு சொல்லிட்டு அவ கையில திரும்ப திரும்ப கத்தினால குத்துறான். ஆனா அப்படி குத்த அவளோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சாத்தான் பத்தினா அப்படியே நம்ம ஹீரோயினோட உடம்ப மொத்தமா எடுத்துக்க ஆரம்பிக்குது. சொல்ல போனா அந்த அபு உண்மையாவே யார் கொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்பதாங்க
தாங்க காட்டுறாங்க. அது பண்ணது வேற யாரும் கிடையாது, இந்த குட்டி பையன் தான் அந்த அபுவோட தலையை வெட்டிருக்கான். அத கையோட எடுத்துட்டு போயிருக்கான். அந்த மந்திரவாதியோட உடம்ப தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த சோளக்காட்டுக்கு முன்னாடி அந்த கர்ப்பிணி பொண்ணு சித்திக்கரை இருக்கா இல்லையா, அவதான் போட்டிருக்கா. சோ 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் இந்த வேலையை பாத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சாத்தானுக்கு தெரிய வர அது பயங்கர கோவமா எடுத்து கத்தி எடுத்து சதக்குன்னு மறுபடியத்தோட கையில குத்திக்குது. இதனால ஹீரோயினால அந்த சாத்தானை கட்டுப்படுத்த முடியல. இவளோட உடம்பு இப்ப மொத்தமா அந்த சாத்தானோட கட்டுக்காட்டுக்குள்ள போக அது இப்ப கொலவரியோட அந்த குட்டி பையனை கொடதுக்காக வந்துட்டு இருக்கு. ஆனா இதே நேரத்துல அந்த சித்திக்கரையும் குட்டி பையனும் அந்த சோளக்காடு வழியா அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்கு. திடீர்னு இந்த பையனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. திரும்பி பாக்குறான். பட் அதுக்கப்புறம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து போறான். அங்க பாருங்க சோளக்காட்டுக்குள்ள அந்த பேய் நின்னுகிட்டு இவன் கூடவே சேர்ந்து அதுவும் குறுக்க ஓடும் பாருங்க. ஒரு நிமிஷம் அந்த பையனுக்கு பக்குன்னு ஆயிடுது. அப்ப அம்மாவும் திரும்பி பார்த்துட்டு டேய் என்னடா ஆச்சு, ஏன்டா நின்னுட்டேன்னு கேட்டா இவன் ஒண்ணு இல்லமான்னு சொல்லுவான். அப்ப திடீர்னு அந்த பேய் பத்தின அந்த பையன் அந்த சோளக்காட்டுக்குள்ள எழுதிட்டு போயிடும். அப்ப இவன் ஒரு பக்கம் ரகமத் எங்கடா போயிட்டேன்னு தேடிக்கிட்டு தான் அவனும் அம்மான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அந்த பேய் அவனுக்கு பின்னாடி வந்து அவனை பாஞ்சு பிடிச்சு மாட்டியா அவனை செத்தரான்னு சொல்லிட்டு இவனை கொல்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல ஆக்சுவலி இந்த சித்திக்காருக்கு ஆரம்பத்துல இந்த அபு பையன் என்ன பண்றான் அப்படிங்கிற விஷயமே தெரியாம இருக்கு. அதாவது அவன் சாத்தான வணங்குறான் அப்படிங்கிற விஷயமே தெரியாம இருக்கு. பட் போக போதான் இவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன். இந்த சாத்தான் கிட்ட இருந்து நிறைய சக்திகளை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் கல்யாணம் பண்ண அந்த மனைவிகளையே கொண்டுகிட்டு இருக்கான். தன்னையும் கொல்ல போறான், தான் வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தையும் கொல்ல போறான் அப்படிங்கிற விஷயம் இந்த சித்திகாருக்கு தெரிய வந்திருக்கு. அப்படி தெரிய வரும் டைரக்டாவே இந்த பையல பிடிச்சிட்டு யோ இப்படி தீய சக்தியை வணங்கி சாத்தான வணங்கிதான் நீ மக்களுக்கு உதவி பண்றியா, என்னையும் என் வயிற்றுல இருக்கிற பிள்ளையும் கொல்ல பாக்குறியா, இதுக்கப்புறம் உன் கூட என்னால வாழ முடியாது. ரகமத் சொன்னது எல்லாமே உண்மைதான், அதனால இப்பவே நாங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு சொன்னா அவர் இல்ல நான் பண்றது சரிதான், என்னால மட்டும்தான் இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும், பல மக்கள் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே நான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிருக்கான். பட் இந்த சித்திக்காரி இல்லவே இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப பாக்க அதை பார்த்து அந்த அபு பையன் நீ வெளியில போயிட்டினா எல்லா உண்மையும் சொல்லிடுவேன், அதனால நீ என்னைக்குமே யாருக்கிட்டயுமே இந்த உண்மையை சொல்லாதபடி நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணு கூட பார்க்காம அதே இடத்துல அவளை கொலைப்படுறதுக்காக ட்ரை பண்ணிருக்கான். சோ அதை எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த அந்த குட்டி பையன் பார்த்துட்டான். அப்பா அம்மா விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். பட் அவன் கேட்காம இருக்கவும் பக்கத்துல கடந்த அருவாள் எடுத்து சதக்கு இந்த அப்பங்கனோட கழுத்திலே ஒரு போடு. அவன் தான் பயலோட சோழி முடிஞ்சு துண்டா போயிருக்கு. அந்த தலையை கட்டி பிடிச்சிட்டு தான் அந்த பையன் அப்பா தெரியாம பண்ணிட்டப்பான்னு அழுதுருப்பான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே அந்த பயலோட உடம்பையும் தலையை எடுத்துட்டு போயிட்டு அவர் வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்து அந்த சோளக்காட்டுலயும் போட்டிருப்பாங்க. சோ இப்படி பண்ண அந்த சாத்தானுக்கும் செத்து போன அந்த அப்புவுக்கு எவ்வளவு கோவம் வரும். அதனால கொலை வரையில நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பையனை கொடுத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா அந்த சித்திகாரி உள்ள வந்துட்டு இந்த குட்டி பையனை காப்பாத்திங்கிறது போயிடு, இவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவனும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுவான். அப்ப குறுக்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு நடந்த விஷயத்த சொல்ல அவங்களும் அவசரமா ஓடி வந்து இந்த கற்பனை பண்ண காப்பாத்தலாமேன்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த பேய் அந்த கற்பனை பட தரத்தரன்னு அங்கிருந்து எழுதிட்டு போச்சு. அப்படி எழுதிட்டு போறத ஒரு மக்களும் பார்த்துட்டே இல்லமா அப்படி பண்ணாத பாவம் அவ கற்பனை பொண்ணு அவளை வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது என்னதான் அவங்களுக்கு தேவைகள் இருந்தாலும் அவங்களோட நோய்கள் குணமடைஞ்சாலும் அவங்களோட மனசுக்குள்ள கொஞ்சமா அந்த மனசாட்சின்றது இருக்கு. இப்ப இதே டைம்ல இந்த பேய் எப்படி அழிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் கூடவே இந்த குட்டி பையனும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி பார்க்கும்போது தான் ஒரு விஷயமே தெரிய வருது. ஆக்சுவலி என்னன்னா இந்த அபுவோட வம்சாவளியில இருக்காங்க இல்லையா அவங்கள மட்டும் தான் இந்த சாத்தான் ஒரு ஊடகமா பயன்படுத்துது. அதுல ஃபர்ஸ்ட் இந்த அபுவை பயன்படுத்துச்சா அவர் செத்துட்டானா, அதுக்கப்புறம் அடுத்த அந்த சாத்தானுக்கு ஒரு ஊடகம் தேவைப்பட்டிருக்கு, அதுதான் நம்ம ஹீரோயின். சோ அவளோட உடம்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் தன்னோட கடைசி ஊடகம் அதாவது அபுவை யாரு கொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு அவங்கள பழித்திக்கிறதுக்காக இந்த குட்டி பையனை கொள்றதுக்காக வந்திருக்கும். அது மட்டும் இல்ல ஒரு உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சாத்தானை கம்ப்ளீட்டா அந்த உடம்பை விட்டு வெளியில அனுப்பணும்னா அவங்கள கொல்லணும். அதுவும் அந்த அபுவோட ரத்த வழி சொந்தத்துல உள்ளவங்களால மட்டும்தான் கொல்ல முடியும். அதனாலதான் அந்த குட்டி பையன் அபுவோட தலையை வெட்டி கொண்டிருப்பான். சோ அதே மாதிரியே ஹீரோயினையும் கொன்னுட்டா அவளோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சாத்தான் போயிடும். அதனால மத்தவங்களுக்கும் ஊர் மக்களுக்கும் எந்த பாதிப்பு ஏற்படாதுன்னு சொன்னா ஃப்ரெண்டுக்காரன் அடே இது ஒரு ஐடியாவாடா, அவ உயிர் போறதுக்காக இவ்வளவு போராடிட்டு இருக்கோம், அவளோட உயிரை காப்பாத்துறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு தேடி பாப்போம்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் இந்த புக்கை தேடி பார்த்தா அப்போ ஒரு விஷயம் கிடைக்குது. அது என்னன்னா ஹீரோயினை கொல்லாம அவளோட உடம்புக்குள்ள இருக்கிற சாத்தானை கம்ப்ளீட்டா விரட்டணும்னா இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சாத்தானை தான் வணங்குறாங்க இல்லையா, அந்த சாத்தானை தான் நம்புறாங்க இல்லையா, அதை கைவிட்டுட்டு மொத்த ஊர் மக்களும் கடவுளை நோக்கி வேண்டணும், அதாவது பிரார்த்தனை பண்ணணும், தொழுகணும். அப்படி கடவுளை நம்பி ஊர் மக்கள் மொத்த பேரும் தொழுதாங்கன்னா கண்டிப்பா அவளோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பேய் வெளியில போயிடும், அந்த சாத்தான் அழிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி புக்ல போட்டிருக்கு. அப்ப அதே டைம்ல இந்த பேய் பாருங்க என்ன பண்ணுதுன்னா அந்த கற்பனை போன சித்திக்கரையை தர இவங்க இருக்கிற அந்த வீட்டுக்கு வெளியில இழுத்துட்டு வந்து போட்டு அட்டே ரகமத் வெளியில வாடா, அவனை வெளியில வரலன்னு வச்சுக்கோ உன் அம்மாவை இதே இடத்துல வெட்டி கொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் வெளியில வரான். பிளீஸ் என் அம்மாவை விட்டு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்ப அதுக்கு அந்த சாத்தான் டேய் நீயும் அம்மாவும் ஒன்னா சேர்ந்து உன் அப்பனை கொன்னீங்களே அப்ப உங்களுக்கு அப்புறம் இருந்துச்சுன்னு கேட்டா பாரு அவன் அவனோட மனைவிகளே தியாகம் பண்ணி அதன் மூலமா நிறைய சக்திகளை திரட்டி அவன் நீண்ட காலத்துக்கு உயிர் வாழணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணான், அதனால தான் அவனை கொன்னேன், அதுக்காக என் அம்மாவை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் அவங்கள விட்டுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். பட் அப்பவும் அந்த பேய் விடாம அவனை கொண்டதுக்காக கிட்ட வந்தா டக்குனு
டக்குனு அந்த சித்திக்காரி இந்த பேயோட காலை வாரி விட்டுருவா. அப்ப இதனால காண்டான அந்த பேய் பத்தினா பக்கத்துல கிடந்த ஒரு பெரிய பாறை எடுத்து பாவம் அந்த சித்திக்காரியோட தலையிலேயே அடின்னு அடிச்சு பாவம் அதே இடத்துல இந்த லேடியை கொண்டு போறா. அப்ப அதை பார்த்து அந்த ஊர் மக்கள் பத்தினா இவளை எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள அந்த மரத்துல கட்டி போட்டுட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த லிங்கா பைய வரான். வந்துட்டு அந்த சாத்தானையும் தாண்டி ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்றான். இந்த பாரு, அந்த சாத்தான உன்னை கட்டுப்படுத்த விடாத, அந்த சாத்தான நீ கட்டுப்படுத்து, அத நீ உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த பேய் அதுக்கான நேரம் முடிஞ்சு போச்சு. இப்ப அவளோட மொத்த உடம்பு ஏன் கட்டுப்பாட்டுலன்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட கழுத்தை பிடிச்சு அந்தரத்துல மேல தூக்கி அங்க ஒரு ஷார்ப்பான கடப்பாரம் இருக்கும், அதை எடுத்து சரக்குன்னு அந்த பயலோட தலையில ஒரு போடு. அவன்தான் லிங்காவோட சொல்லி முடிஞ்சு. அப்ப அவனை கொண்டுட்டு அந்த சாத்தான் பத்தினா பயங்கரமா சிரிக்குது. அப்ப மனித பதர்களே, நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன அழிக்க முடியும் நினைக்கிறீங்களா? முடியாது, நீங்க எல்லாருமே என்னோட அடிமைகள், நான் சொல்றதான் நீங்க எல்லாருமே கேட்க போறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கேன். அப்பதான் அந்த அப்துல் பையன் இல்ல உன்னை எங்களால ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மந்திரத்தை ஓத ஆரம்பிக்கிறான். அப்படி ஓத இந்த சாத்தானையும் தாண்டி உள்ள இருக்கிற நம்ம ஹீரோயின் பத்தினா கொஞ்சமா வெளியில வரா. அண்ட் இப்போதைக்கு அந்த சாத்தான் பத்தினா ஹீரோயினோட உடம்ப விட்டு வெளியில போன மாதிரி இருக்கு. அண்ட் போதா குறைக்க அந்த வீட்டுக்குள்ள ஒரு பேஸ்மெண்ட் இருக்குல்லையா, அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் வர இப்ப ஊர் மக்களும் அப்துல்லும் ஒன்னா சேர்ந்து அது என்னன்னு பாக்குறதுக்காக அந்த பேஸ்மெண்ட் போறாங்க. அப்படி போனா கீழே ஒரு பானை இருக்கு, மேல சாக்குல இருந்து ஏதோ தண்ணி எல்லாம் சொட்டிட்டு இருக்கு. அது என்னதுன்னு சொல்லிட்டு சாக்கு அவுத்து விட்டு பார்த்தா ஒய்யால அது எல்லாமே இந்த ஊர்ல இருக்கிற மக்களோட பிணம். அதாவது தனக்கு ஒரு தேவைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாங்க இல்லையா, அவங்கள பயன்படுத்தி அவங்கள தியாகம் பண்ண வச்சு அவங்க மூலமா நிறைய பேத்த அந்த சாத்தான் கொலை பண்ணிருக்கு. அதாவது ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தா அந்த குட்டி பொண்ணு மாதிரி நிறைய பேத்த கொலை பண்ணிருக்கு. அவங்கள தான் அந்த அப்பு பைய பேஸ் பண்ணல தொங்க விட்டுருக்கான். அந்த அப்படி இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஊர் மக்களுக்கு அப்பு எவ்வளவு கேவலமானவன் எவ்வளவு கொடூரமானவன் அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. சோ அதனால அந்த பிணங்களோட கையில இருக்கிற எல்லா கட்டையும் இவங்க அவுத்து விட்டு இருக்கேன். அதே டைம்ல வெளியில இருக்கிற அந்த பேய் பத்திர ஃப்ரெண்டு கறி கூட பேசிட்டு இருக்குது. அப்படி பேசிட்டு இருந்த அந்த பேய் பத்திர திடீர்னு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுது. அப்ப அந்த பேய் எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தா அதே டைம்ல பேஸ்மெண்ட்ல உள்ள அந்த லைட் எல்லாம் பத்திர வெட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படி அமிஞ்சு எரிஞ்சது உங்க கண்ணை திறந்து பார்த்தா அங்க இருந்த எல்லா படங்களும் மறுபடியும் யாரையோ வணங்கின மாதிரி படுத்துட்டு இருக்கு. யாரான்னு பார்த்தா ஆப்போசிட்ல இந்த கொடூரமான பேய் நிக்குது. அப்படி நின்ன பேய் உங்களை பார்த்து ஏடா என்ன கட்டுப்படுத்துற அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கா, முடிஞ்ச முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா ஊர் மக்களையுமே இந்த சாத்தானோடக்கே மண்டையிட வைக்குது. அப்ப அப்துல்லாலாம் பாத்தீங்கன்னா சுத்தமா எழுந்து கூட முடியல. பட் அந்த நிலைமையில கூட இவன் தொடர்ந்து அந்த தொழுகையை பண்ணிட்டே இருக்க, அந்த மந்திர வார்த்தைகளை ஓதிக்கிட்டே இருக்க. அதை கேட்ட ஊர் மக்களும் மந்திரத்தை ஓதுனா மட்டும் தான் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த மந்திர வார்த்தையை ஓத ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த வார்த்தையை கேட்க அந்த பேயால தாங்க முடியல. அதனால அப்படியே கூணி குறுகி ஹீரோயினோட உடம்ப விட்டு கடைசியா வெளியில படுது. அதுக்கப்புறம் அவளையும் கஷ்டப்பட்டு காப்பாத்தி அந்த தொழுகிற இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு இந்த ஊர் மக்கள் மொத்த பத்தியும் கூட்டி நம்ம எல்லாருமே அல்லாஹ்வை நோக்கி தொழுகணும், தொழுகிறா தான் அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு மொத்த ஊர் மக்களும் ஒன்னா சேர்ந்து இப்பதான் முதல் முறையா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தொழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம ஹீரோயின் தொழுதுட்டு இருப்பா. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா போன அந்த சாத்தான் மறுபடியும் ஹீரோயினோட உடம்புக்குள்ள வந்துருது. அவளை போட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. ஃப்ரெண்டு கரையும் மேல தூக்கிட்டு இருக்கு. அப்ப ஃப்ரெண்டு கரையும் அடியே என்ன சொல்றது கேளு, உன்னால முடியும், அந்த சாத்தானை கட்டுப்படுத்து, அதுல இருந்து வெளியில வா, அல்லாஹ்வை நோக்கி பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்ல டக்குனு அவளோட உடம்புக்குள்ள இருந்த அந்த சாத்தான் பாத்தீங்கன்னா மறுபடியும் போயிடுது. மேபி ஹீரோயின் எந்த அளவுக்கு அந்த சாத்தானை கட்டுப்படுத்துறாலும் அந்த அளவுக்கு அந்த சாத்தானை அவளை ஓவர் கம் பண்ணாம இருக்கும் போல. ஆனா இப்போதைக்கு இவளோட உடம்ப விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையில வெடியுது. வெடிஞ்சு பார்த்தா பாவம் அந்த சித்திகாரி கர்ப்பிணியா இருந்தா இல்லையா, அவளோட தலையில கல்ல போட்டு அடிச்சதுனால பாவம் அந்த லேடி இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி அந்த லிங்கான்னு சொல்லிட்டு ஒருத்தன் தானே, அவனோட தலையில கடப்பாறை இறங்கி அவனும் இறந்துட்டான். அதனால அவங்க ரெண்டு பேத்தோட பிணத்தையும் குழியில போட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்கு எல்லாத்தையுமே ப்ராப்பரா செஞ்சு இந்த ஊர் மக்களும் நம்ம ஹீரோனும் அடக்கம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் அந்த ஊரை விட்டு வெளியில போல அதே ஊர்லயே தங்கிடுறா. அவளுக்கு துணையா நம்ம அப்துல் இருக்கான். கூடவே அந்த குட்டி பையனை இனிமே நம்ம ஹீரோயின் தான் பாத்துக்க போறா அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அப்படி அந்த கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.